بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் கனூத், நிராசை அடையாதீர்கள் எதிலையும் என்று ஒரு மகத்தான அகீதா சம்பந்தப்பட்ட நம்முடைய கொள்கை கோட்பாட்டிலே உள்ளது. ஒரு மனிதன் அல்லாஹ் இதை செய்ய மாட்டான் என்று நிராசை அடைவது இருக்கிறதே பெரும் பாவத்தில் உள்ளதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நிராசை அடைவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் காபிர்கள் முஸ்லிம்கள் தான் நிராசை அடைவார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்றும் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் நம்மளை எப்படி சொல்கிறான்னு சொன்னா, நபி அவர்களை அழைக்கிறான். நபியர் கூறுவீராக யா இபாதி, என்னுடைய அடியார்கள் என்று நம்மளை பார்த்து அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீங்க, வரவு மீறி கொண்டீங்க, பாவம் செய்தீர்கள் உங்களுக்கு எதிராக, அப்படிப்பட்ட அடியார்களே என்னுடைய நல்ல அடியார்களே என்ற அளவுக்கு அழைக்கிறான். அதாவது தன்னின் பக்கம் நம்மளை இணைத்து அன்பாக அழைக்கலாம். அழைத்து விட்டு ஒரு செய்தியை சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல என்றுமே நீங்க என்ன செய்ய, நிராசை அடையவே கூடாது, விரக்தி அடையவே கூடாது. விரக்தி அடைஞ்சிடாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க, அவநம்பிக்கை வச்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை இடுகிறான். சகோதரர்களே, நம்ம இந்த வசனங்கள்லாம் நாம் பார்த்து வருகிறோம், படித்திருக்கோம், கேட்டிருப்போம். பாவ மன்னிப்பு விஷயத்துல கூட கேட்டிருக்கோம். பாவ மன்னிப்பு விஷயத்துல இந்த வசனத்தை தான் எடுத்து உலமாக்கள் பேசுவார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அர்ஜா ஃபி ஆயா ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களிலே மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய நம்முடைய உள்ளத்துக்கு அக்பரு ஆயத்தன் ஃபர்ஜன், அதாவது அல்லாஹ்வுடைய வசனத்துல குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல நமக்கு மிக மிக சந்தோஷம் தரக்கூடிய வசனம் இதுதான். நான் ஓதியேன்ல, இதுதான். ஏன்னா நமக்கு ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை தந்து விட்டால் அதற்கு பிறகு வேற எதுவுமே நமக்கு மகிழ்ச்சி இல்லை. மன்னிப்பு தான் பெரிய மகிழ்ச்சி. அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல தொடர்ச்சியாக பேசி வருகிறான். அதனாலதான் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும்போது என்ன சொல்றான்னா, என்னுடைய அன்புடையிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள், இன்னல்லாஹ் யஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். அப்படின்னா சிறுக்க தவிர என்ன இப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி வேற ஒரு இடத்துல சொல்றான், இன்னஹு வல் கஃபூர் ரஹீம், அவன் கிருபையுடையவனும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். இந்த வசனம் இருக்கிறது, இது குர்ஆன்ல எனக்கு மிக மிக ஆறுதலை தருது. மிகப்பெரிய ஆயத்து உலகத்துல இருக்குன்னு சொன்னா, குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா அது இந்த ஆயத்தாக தான் இருக்க முடியும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாடம் கற்றவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி காட்டியவர்கள் குர்ஆனை அந்த அளவுக்கு இனிமையா ஓதுவாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே
நாம எந்த கட்டத்திலையும் மனிதனுடைய இயல்பு அப்படித்தாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கஷ்டத்தை தந்துட்டானா, துன்பம் துயரங்களை தந்துட்டான்னு சொன்னா, இன்னல்களை தந்துட்டேன்னு சொன்னா, பிரச்சனைகளை தந்துட்டேன்னு சொன்னா, உடனே மனித இயல்பு பேசக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவரும் அப்படிதான் இருப்பாங்க. அது நம்முடைய இயல்பிலே உள்ளது. தபழியா என்று சொல்வார்கள். அல்லாஹ் இதுக்கு பிறகு நமக்கு என்னத்தை தர போறான், அல்லாஹ் இதுக்கு பிறகு நமக்கு என்னத்தை செய்ய போறான் என்று அவநம்பிக்கை கொள்றது குஃப்ரியத், காஃபிருடைய தன்மை. அதுபோல ஒருத்தர் நோயில் இருக்கிறார், தீராத வியாதி இருக்கிறார், ரொம்ப நாளா அவருக்கு போகவே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த நோயை இனிமே நீக்கவே மாட்டான், இதிலே கடந்து நம்ம சாவோம் அப்படின்னு நினைச்சேன்னு வைங்க, அல்லாஹ் நீக்காமே ஆக்கிடும். அல்லாஹ் நீக்குவான் என்று நம்பிக்கை வைத்தால் நிச்சயமா நீக்குவான். அல்லாஹ் நமக்கு தருவான், அவனுடைய அடிப்படையை ரிஸ்கை தருவான் என்று சொன்னால் நிச்சயமா தருவான். ஒரு மனிதர் ஆக்சிடென்ட்ல இருக்க, இதெல்லாம் உலகத்துல மனிதனுக்கு நடக்கக்கூடியது தானே. அல்லது ரொம்ப வயசாயிட்டா கால் வலி வந்துடும், ஒருவர் நடக்க முடியாம இருக்கிறார், அது பைக் ஆக்சிடென்ட் எதிரே கால் அடிபட்டு இருக்குது, அவர் நினைக்கிற இனி அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது, இனி நம்ம நடக்கவே முடியாது, எழுந்திருக்க முடியாதுன்னு சொன்னா, இப்படி நிராசை அடையாதீர்கள். என்னுடைய அருட்கொடையில, அருட்கொடைன்னு சொன்னா நம்ம உணவு, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து, ட்ரெஸ், அது போல ரிஸ்க், அது போல பொருளாதாரம் மட்டுமல்ல, எல்லாமே எடுத்துக்கொடும். அல்லாஹ்வுடைய அருட்கொடை எல்லாமே எடுத்துக்கொடும். அது போல ஒரு மனிதன் இனி என்ன நம்ம எழுந்து நிக்க போறோம், இனி என்னத்தை போட்டு நம்ம பெரிய ஆளா போறோம், வயசு போயிட்டு இனி என்னத்தை செய்ய முடியும் அப்படி நினைக்க கூடாது. அது போல எத்தனையோ கடனாளிகளை பார்க்கிறோம், இந்த கடனை நிறைவேற்றவனே செத்து போயிடுவோம், இந்த அளவுக்கு கடன் இருக்குது, நமக்கு வருமானம் இப்படித்தான் இருக்கு அப்படி நினைக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் அவநம்பிக்கை வைப்பது, விரக்தி அடைவது, நிராசை அடைவது கூடாது. ஒரு மனிதன் இயல்பாக வியாபாரத்துல கஷ்டம் வரலாம், நொடிஞ்சு போகலாம், பொருளாதாரத்துல நடிஞ்சு போகலாம், இது நமக்கு இனிமே ஒப்பேராது அப்படி நினைக்க கூடாது. நம்ம அல்லாவா அல்லாவா என்ன செய்ய தெரியாது. அதிகாரம் ஃபுல்லா யார் கையில இருக்கிறது? இதபில் அம்ர, நிர்வாகத்தை யார் ஆட்சி செய்தார், புல்லு எல்லா காரியங்களும் அவங்க பக்கம் இருக்குது. அதனால ரப்ப மேல நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். இந்த அடிக்கு பின்னால, இந்த சோதனைக்கு பின்னால எல்லாம் வெற்றியை தருவான் என்று. வியாபாரத்துக்கு நஷ்டமானாலும் சரி, இன்னும் அது மட்டுமல்ல, நமக்கு சரியான உத்தியோகம் கிடைக்காது, அல்லது உயர்ந்தரமான சம்பளம் கிடைக்காது நம்ம நினைச்ச மாதிரி. இவருக்கெல்லாம் நம்ம நிராசை அடைந்தால் நிச்சயமாக அது பாவமாக இஸ்லாம் கருது. உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆண்டி முதல் அரசு வரைக்கும் பிரச்சனை இருக்கு, நிறைய மஷாக்கில் இருக்கு. அல்லாஹ்வை தவிர நபிமார்கள் உட்பட பிரச்சனையோடு தான் வாழ்ந்தாங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் நிராசை அடையக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, அந்த வசனத்துக்கு விளக்கமாக உலகமே நம்மளை கைவிட்டான்னு சரி, உலகத்துல உள்ள எல்லாருமே கைவிட்டாங்க, யாருமே ஏறிட்டு பாக்குறது இல்லை. அதுபோல சொந்தம் பந்தம் எல்லாமே கைவிட்டுட்டு, நட்பு வட்டாரம் எல்லாமே கைவிட்டுட்டு, எந்த விதமான தொழில் செய்தும் கூட, எந்த விதமான வேலை வாய்ப்பு தேடியும் கூட, எந்த விதமான ஒண்ணும் இல்லை. இந்த நேரத்துல விரக்தி அடைய சொல்லும், இந்த நேரத்துல நிராசை அடைய சொல்லும். ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கும். துனியா எப்பெல்லாம் நமக்கு நெருக்கடி ஆகிறதோ, துனியா நமக்கு பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகிறதோ, பலா முசீபத்துகள் வருகிறதோ, நம்ம நட்பு வட்டாரங்களால் நம்ம யார் நம்புறோமோ அவங்க மோசடி செய்யறாங்களோ, நமக்கு துரோகம் செய்யறாங்களோ, அந்த நேரத்துல எல்லாம் விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. குவைத்துல பாக்குறோம், எல்லாத்துக்கும் மாசம் பிறந்தவனு சம்பளம் கிடைக்காது. 3 மாசம் பாக்கி, 2 மாசம் பாக்கி, 5 மாசம் பாக்கி, இனி என்ன செய்யாது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ரொம்ப இடத்துல நம்ம ஒன்றாடிட்டே இருக்கணும், அவன் தருவான் என்ற நம்பிக்கை இருக்கணும். எந்த கவலையோ, எந்த துக்கமோ, எந்த பிரச்சனையோ, எந்த பயமோ, இது எல்லாவற்றுக்கும் ரொம்ப முடியாது. முடியாத காரியத்தை செய்வதுதான் ரப்பு, முடியாத காரியத்தை செய்வதுதான் அல்லாஹ், முடியக்கூடிய காரியத்தை செய்வது மனிதன். இல்லாமல் இருந்து உருவாக்குவான் தான் அல்லாஹ், இருப்பதிலிருந்து கொடுப்பான் யார்? மனிதன். இது அகீதா சம்பந்தப்பட்டது, இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டில் உள்ளது. எனவே அருமையான சகோதரர்களை பார்க்கிறோம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், எங்க குடும்பத்தில் இருக்கலாம், எங்க குடும்பத்தில் இருக்குது. திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இதனாலே பிரச்சனை, தலாக் வரைக்கும் போகுது. அவங்க இருந்தாங்க, மாப்பிள்ளை பெற்றெடுத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க, இன்னும் குழந்தை கிடைக்கல. இது ஏதோ பிரச்சனை இருக்கும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனை இருக்கும். அல்லது அல்லாஹ் ஒரு டயத்தை வச்சிருப்பான், அல்லது வயசு ஆயிட்டுன்னு வைங்க, பொண்ணுக்கு வயசாயிட்டு, மனைவிக்கு வயசாயிட்டு, கணவருக்கு வயசாயிட்டு, என்னத்தை கிடைக்க போகுது அப்படின்னு நினைத்தனா புராண விலங்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பெரிய உங்களுக்கு உந்துதலாக
ஆயுதமாக, எந்த வார்த்தையும் சொல்லலாம், பக்கபலமாக ஆறுதலாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மளோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறான். அது ஒண்ணுதான் ஈமான் கொண்டவர்களுக்கு பெரிய தாண்டி. முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம், வேறுபாடு, ஞான பலம் என்று சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் நம்மளோட வந்து கொண்டே இருக்கிறான், நம்மளோட இருக்கான். அது ஒண்ணுதான் நமக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். இன்னைக்கு விரக்தியில உள்ளவன் என்ன செய்யறான், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்யறான். அதாவது ஏதாவது கஷ்டம் வந்தா, பிரச்சனை வந்தா, விரக்தி ஆயிட்டனா, ரொம்பவும் வந்து மேல் வலி அது இதெல்லாம் உள்ளவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன கொஞ்சம் இதான ஆளா இருந்தா அது தப்பு தான், சிகரெட்டை ஊதுவும் என்ன டென்ஷன் ஊது, அப்படி ஒரு ஆளுக்கு அட்டாக்கே வந்துருச்சு, அதிகமா குடிச்சாதான். இஸ்லாம் எதெல்லாம் தடை செஞ்சிருக்கிறதோ அது இன்றைய நவீன மருத்துவம் தடை செய்திருக்கிறது. அவங்களே எழுதியிருக்காங்க, சிகரெட்டை தயாரிக்கிறவங்க வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, வேற யாரெல்லாம் செய்யறாங்க, அதுலயே அவங்களுக்கு கேன்சர் வருது எழுதியிருக்காங்க. குர்ஆன் அதை பத்தி பேசுது, நாசத்தின் பக்கம் தற்கொலைக்கு சமம் சொல்லுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இஸ்லாம் உண்மை, குர்ஆன் உண்மை என்பதற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மை என்பதற்கு இன்றைக்கு மருத்துவம் பெரிய அத்தாட்சியா இருக்கிறது. குர்ஆனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆய்வுகள், மருந்துகள், அதாவது மருத்துவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் முஸ்லீம்களே கிடையாது, முஸ்லீம் அல்லாதவங்க. அருமையான சகோதரர்களே, நமக்குள்ள பலம் வந்து அல்லாஹ் தான். இன்னும் கொஞ்சம் மோசமா போயிட்டாங்க, மதுபானத்தை குடிச்சிடும். அல்லாஹ் மதுபானம் கேடுக்கணும், சாராயத்தை குடிச்சிடும். இஸ்லாம் சாராயம் முழுக்க வந்து சாவடிக்கும், மனிதனுக்கு தீங்கு அப்படின்னு சொல்லுது. இதுல வேற நல்ல சாராயம், கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயமா அன்றே சாவடிக்கும், நல்லச்சாராயமா நின்று அடிக்கும். இன்னைக்கு மருத்துவ உலகம் குர்ஆன் தான் பேசுது. கல்லீரல், மண்ணீரல், பாலாயின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்படி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனா என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்களேன், இப்போ அந்த கள்ளக்குறிச்சியில பக்கத்துல கிராமமே செத்து போயிட்டாங்க, குடும்பத்தோட செத்து போயிட்டாங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் இஸ்லாம் வழி காட்டிருக்கான். என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் உழைப்பாளிகளாம், எல்லாம் ஊழியர்களாம், வேலை செய்யக்கூடியவர்களாம், தொழிலாளர்களாம், அலுப்பா இருக்குன்னு சொன்னா இதை குடிச்சா சரியாக மொத்தமா போயாச்சு. தத்துவத்தை பாருங்க, இன்னைக்கு உள்ள செய்தியை பார்த்தா அவங்களுக்கு அதை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டான். அப்ப பாருங்க, இஸ்லாம் சாராயம் என்பது, மதுபானம் என்பது மொத்தத்தில் தடை செஞ்சிருக்குது. இது அல்லாஹ் உயர்ந்து போறானா? நம்ம குடிச்சு நம்ம குடிக்காதனால அல்லாஹ் உயர்ந்து போறான், நம்ம குடிச்சதுனால அல்லாஹ் தாழ்ந்து போறானா? இல்ல, உங்களுக்காண்டி அவன் சொன்னான், நமக்காண்டி சொன்னான். அவன் இந்த விரக்தி என்பது மனிதனுக்கு வரக்கூடிய நேரத்துல அவன் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? நீங்க வந்து சைட்ல போய் பாருங்க, விரக்தின்னு அடிச்சு பாருங்க. அதுல என்ன வருதுன்னா, துபாயில தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன், வேலைக்கு இருந்தாப்ல. இது மாதிரி நம்ம கம்பெனில வந்து வேலைக்கு வந்திருக்காப்ல. கம்பெனி லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சான். பல அடுக்குமாடில இருந்து கீழே வந்து நாம என்ன நினைப்போம், அல்லாஹ் இருக்கான், சபூர் செய்வோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம இஸ்லாத்துல இருக்கிற நமக்கு தான் லாபம், வேற எந்த துணையும் இல்லாம ரப்ப இருக்கா என்று பயணிக்கணும். அது போல வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ரப்ப இருக்கா, இது பெரிய ஒரு பிரஷரை குறைக்குது. பாருங்க, குர்ஆன்ல நீங்க பல்வேறு இடத்துல பார்க்கலாம். நீங்க நீங்க வந்து விரக்தி அடையாதீங்க, நிராசை அடையாதுன்னு சொல்லக்கூடிய கட்டத்திலாம் யாராலும் செய்ய முடியாத காரியமா இருக்கும், அல்லாஹ்வை தவிர. உங்களுக்கு தெரியும், நீண்ட நெடிய சரித்திரம், டைம் முடிஞ்சு போகும்போது தெரியுது. அதாவது சுருக்கமா சொல்றேன், இப்ப இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையை உலகம் முழுக்க சொல்லணும், கியாமத் வரைக்கும் சொல்லணும், அந்த அளவுக்கு குர்ஆன் பேசுது. அதுல வந்து மலக்குமார்கள், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து சொன்னாங்க, இன்னா நுபஷ்ஷிருக, உங்களுக்கு நாம் சுபச்செய்தி சொல்கிறோம், பிகுலாமின், ஒரு புதல்வர் கிடைப்பார், ஆண் குழந்தை கிடைப்பார், அலீமுன், ஆற்றல் உள்ளவர், அறிவுள்ளவர், கடைசி வரைக்கும் அவரை பேசப்பட வேண்டியவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தாங்க. ஆனா நபிமார்கள் நிராசையிட மாட்டாங்க. நபிமார்கள் யாருடைய மாணவர்கள்? அல்லாஹ்வுடைய மாணவர்கள். நபிமார்களுக்கு ஆசான் யார்? அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, வந்த மலக்குமார் இடத்துல குர்ஆன் பேசுது, கால அபஷர்துமூனி, எனக்கு சுபச்செய்தி சொல்றீங்களே, அலா அன் மஸ்ஸனியல் கிபரு, வயசு முடிஞ்சு தள்ளாடியவனா இருக்கேன், இந்த நேரத்துல குழந்தை கிடைக்குன்னு சொல்றீங்களே, ஃபபிமா துபஷ்ஷிரும், எதை கொண்டு சுபச்செய்தி சொல்றீங்க? அவங்க சொன்னாங்களா, மலக்குமார்கள் வந்த மலக்குமார்கள் சொன்னாங்களா, அல்லாஹ் அனுமதியோட வந்து கால் பஷ்ஷர்னாக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு நாங்க சுபச்செய்தி சொல்கிறோம், குழந்தை கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஃபலா தகுன் மினல் கானிதீன், விரக்தியானவர்களாக நபி அவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆயிடாதீங்க, நிராசை ஆயிடாதீங்க அப்படின்னு சொன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிமார்கள் விரக்தி அடைய மாட்டார் என்பதற்கு இது பெரிய ஆதாரம். திருப்பி என்ன சொன்னாங்க தெரியுமா? எவன் விரக்தி அடைவான், எவன் விரக்தி அடைவான், மின் ரஹ்மத்தி ரப்பி, என்னுடைய ரட்சகனுடைய அருளிலிருந்து எவன்பா விரக்தி அடைவான், இல்ல வால் வழிகட்டவன் தான் விரக்தி அடைவான். யாருக்கு பதில் கொடுத்தாங்க?
மலைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் நபிமாரு. அவங்க நபிமாருன்னா மனிதன் தானே, இந்த கை இருந்து இந்த கால் இருந்து எல்லாமே இருந்து கேட்டா அவங்க நபிமாரு. அவங்க சஹாபாக்கள் எல்லாம் அவன் மனிதர்கள், அவன் மனிதர்கள் தானே. அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் நமக்கு நேரடிக்கு அனுப்பியிருக்கான், மலக்கே அனுப்பினான். அதனால அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இன்னஹு லா யயஸு மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருள்ல இருந்து நிராசையாக மாட்டார்கள். யார் நிராசையாக சொன்னா இல்ல கோமல் காஃபிர், காஃபிர் தான் நிராசையாகும். இன்னைக்கு தற்கொலை அதிகமா நடக்கிறது, பிரச்சனை அதிகமா நடக்கிறது முஸ்லீம்கள் இடத்துலயா? முஸ்லீம்கள் எல்லா இடத்துல சதவீதத்தை பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் குர்ஆன் நமக்கு வழிகாட்டு. அருமையான சகோதரர்களே, ஒன்று சொல்லலைங்க, நபிமார்களை சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஏராளமான நபிமார்களை சொல்றான். இது குழந்தை பாக்கியம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்காத ஆளு ஜும்மால இருக்க முடியாது. நம்ம ஒரு தலைப்பாக போட்டு பேசணும். அல்லாஹ் தஆலா நல்லடியாருன்னு சொல்றான். அவங்களுக்கு வியாதியை கொடுத்தான், அவங்களுக்கு கொடுத்த மாதிரி படுக்கையில யாரும் கிடைக்கல. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல சோதிக்கிறதுக்காண்டி, மனிதனுக்கு பாடம் படிப்பதற்காண்டி. இப்படித்தான் வரும் நபிமாருக்கு. என்னுடைய நான் யாரை மதிக்கணும் அவங்களுக்கே பிடிக்கும் அப்படிங்களா ஏமாத்தணும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டு, இதனால அப்போ அந்த நோயிலிருந்து அல்லாஹ் வளைக்கிறாங்க. அன்னி மஸ்ஸன் யதுர்ரு, என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இறைவா கடுமையான வியாதி தீங்கு எனக்கு வந்துட்டது, ஆனால் வாழ்ந்த ரஹமர் ராஹிமி, நீ தான் கருணையானுக்கெல்லாம் கருணையான, அப்ப நீ தான் காப்பாற்ற முடியும்னு அர்த்தம், நீக்க முடியும்னு அர்த்தம். நோயில படுத்து கிடக்குறாங்க, பொக்களமா இருக்கு, உடம்பு முழுக்க பொக்களம். அது மட்டுமல்ல, குடும்பம் கோத்திரம் எல்லாம் இழந்துச்சு, ஓடி போயிட்டாங்க, செல்வம் அழிஞ்சு போச்சு, குழந்தைகள் போயிட்டு, அவங்க ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் போயிடுச்சு. அவருக்கு விவசாயமா இருந்தது, அவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அழகான மாளிகை வீடு எல்லாம் போச்சு. ஆனா அல்லாஹ் கைவிட மாட்டான்னு நினைச்சாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். கடைசி வரைக்கும் கைவிடல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபஸ்தஜப்னா, அவர் இந்த துஆவை கேட்டார். என்ன கேட்டார்? இது நாதா ரப்பஹு, தன்னுடைய ரட்சகனை அழைச்சு சொன்னார். அன்னி மஸ்ஸனி, ஒரு கடுமையான வியாதியில் இருக்கேன், அந்த ரஹமுர் ரஹீம், நீ தான் நீக்கணும், கருணையா இருக்கலாம், கருணையானு சொன்னார். ஃபஸ்தஜப்னா, நாம் பதிலளித்தோம். லஹு, அவருக்கு, ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், என்ன வியாதி இருந்தோ, என்ன தீங்கு இருந்தோ, என்ன துன்பம் துயரங்கள் இருந்ததோ, என்ன இடை இருந்தோ அவலத்தையும் நீக்கணும். வாழ்த்தைனா அவளை குடும்பத்தை மீட்டி கொடுத்தோம். மிஸ்லஹும் மா ரஹ்மத்தன், எந்த சொத்தெல்லாம் போச்சோ அதை திருப்பி கொடுத்தோம். ரஹ்மத்தன் மிந்தினா, இது நம்முடைய கண்ணில் உள்ளது. அப்ப நிராசை அடையாதவர்களுக்கு, விரக்தி அடையாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கை கொடுப்பான். எல்லாம் நமக்கு தெரியுங்க. இதை தெரியாத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் தெரியும் இல்லைங்களா? அவங்க எந்த அளவுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டாங்க, உலகத்துல அந்த மாதிரி சிறை இன்னும் வரைக்கும் வைக்கப்படலை யாருக்குமே. துனியா உருவானதுல இருந்து கியாமத் வரைக்கும் அப்படி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எதுல வைக்கப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய சிறை. அல்லாஹ் அங்கோண்டு வச்சிருக்கான். எங்க வச்சா? மீன் வயிற்றுல வச்சான். மீன் வயிற்றுல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவர் அழைச்சது நம்மள மாதிரி அழைக்கல. கடல் ஒரு இருள், ஆள் கடல், மீன் வயிற்றுக்குள்ள இருக்க அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அது ஒரு இருள், இரவு ஒரு இருள், 3 இருள் சூழ்ந்துட்டு அவரை. அந்த நேரத்துல ஃபனாதா பில் துலுமாத், இருள்ல இருந்து அல்லாஹ் அழைக்கிறான்னு சொல்லி காட்டுறான். அன்னஹு லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர கடவுள் யாருமே இல்லை. இதுதான் தாரக மந்திரம். சாதாரண வார்த்தை நினைக்கிறோம். சுபஹானக, உன்னிடத்துல நான் சுபஹானக, நீ பரிசுத்தமானவன், உன்னை பரிசுத்தப்படுத்தின, இன்னி குந்து விழுந்தாலுமே நான் அக்கிரமக்கார ஒரு ஆள். யாரு? நபி. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவுக்கு மதிப்பளித்தோம். வனஜ்ஜைனா மினல் கம்மி, அவரை விடுதலை செய்தோம், அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த சிறையில இருந்து நாம் விடுதலை செய்தோம். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இது நபிமாருக்கு மட்டும் சொந்தம் சொன்ன பரவாயில்லை. அல்லாஹ் சொல்றான், கதாலிக, இப்படித்தான் நுஞ்சில் முஃமினீன், இது போன்ற சாதாரண முஃமின் நினைக்கிறோமே, முஸ்லீம் நினைக்கிறோம், அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வார்த்தை சொல்லாட்டா பரவாயில்ல, அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். இந்த செய்தியை என்ன செய்யணும்? அருமையான சகோதரர்களை பார்க்கலாம். இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு நபியா அடுப்பான். நம்ம நிராசை ஆகக்கூடாது. குர்ஆன் பெரிய பக்கப்படும். குர்ஆன் நீங்க வேகமா ஓதி முடிக்கிறீங்க, ரமதான் வந்து அதை போய் பாக்குறீங்க. ஆனா குர்ஆன் ஓதப்பட வேண்டியது மாற்று கருத்து இல்லை. ஆனா குர்ஆன் சிந்திக்கப்பட வேண்டியதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சூரத்து மரியம்ல எடுத்தே பேசுவோம். இது யாருக்கு? எல்லாம் நபிமாருக்கு சொல்லி காட்டுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இப்பதான் சம்பவம் நடந்தது, நீங்க வாழ்வதற்கு முன்னால், வருவதற்கு முன்னால். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து நமக்கு தெரியும், இது நாதா ரப்பஹு, அவருடைய ரட்சகனை அழைத்தாரா.
எல்லாம் குர்ஆன் ஆயத்து. ரப்பி என்னுடைய இறைவா லா ததர்னி ஃபர்தன், அவர் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை. லா ததர்னி ஃபர்தன், என்ன வந்து தனியா விட்டுறாத. குழந்தை இல்லாதவங்க ஓதுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க உலமாக்கள். சரி ஓதுற நல்லதான், அந்த எண்ணம் இல்லையே, அல்லா தருவான் எண்ணம் இல்லையே, அந்த அக்கீதா இல்லையே, மருத்துவம் பார்க்கணும், அதுக்கு மாற்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க என்னெல்லாம் உலகத்தில் என்ன நோயெல்லாம் இருக்கப்பட்டது அனைத்துக்கும் மருத்துவம் பார்க்கணும். அதுவே இருக்கு. ஆகப்பெரிய மருத்துவம் யாரு? ஆகப்பெரிய மருத்துவர் யாரு? அந்த அல்லாஹ் மறந்தவர். தர்காவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, மருத்துவருக்கு நிக்கிறாங்க, ரொம்ப மறந்துறாங்க. அந்த வார்த்தை வந்து சும்மா வாயால ஓதுனா ரொம்ப பதிலளிப்பானா, ஆனா ஓதுங்க, குழந்தை இல்லாத ஓதுங்கன்னு அழுத்து விட்டாங்க. ஆனா இந்த சிந்தனை சக்தி நமக்கு வரணும், உள்ளத்துல வரணும். ரப்பி அவர் சொன்னார், என்னுடைய இறைவா, ஜக்கரியா சொன்னா லா ததர்னி ஃபர்தன், என்ன தனிமையில விட்டுறாத, எனக்கு வாரிசு இல்லாம ஆக்கிறாத, வாழ்ந்த ஹைருல் வாரிசு, நீ வாரிசு தருவதில்ல, குழந்தை தருவ நீ மேலானவன் அல்லாஹ் சிறந்தவன் என்று சொன்னார். ஆனா அவர் துபா செய்து எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் திக்ரு ரப்பி ரஹ்மதி, நபி அவர்களை நினைவு கூர்ந்து பாருங்க, அருளே ரப்பிக்கு உங்களுடைய ரச்சனுடைய ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ரச்சனுடைய அருளை எடுத்து பாருங்க. அபதஹு என்னுடைய அடியா ஜக்கரியா என்ன செய்யறார் தெரியுமா? இதுனாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, இஹ்லாஸான அடிப்படையில மோசடி இல்லாம சத்தம் இல்லாம அவங்க கூட்டத்தாருக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம என்ன தனிமையில இருந்து அழைத்தார். அழைத்து குழந்தை பாக்கியத்தை கேட்டார். அல்லாஹ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். அவங்க நபிமார்கள் அறிவிலியா கேட்கிறாங்க. அல்லாஹ் கொடுக்கறேன்னு உடனே ஆல ரப்பி என்னுடைய ரட்சகனே வானல் ஆதமு, அதாவது எலும்பெல்லாம் மக்கி போச்சு, ரொம்ப வயசு தள்ளாடி போனேன். வானலாகவும் இனி எலும்பெல்லாம் மக்கி போச்சு. வஸ்தால ஷைபா, நரையால் தலை மின்னிக் கொண்டிருக்கிறது, வெள்ளமுடி வந்துருச்சு. உனமாக்கும் இதுவாய் ரப்பி ஷட்டி. ஆனா அதே நேரத்துல உண்ட பிரார்த்தனை கேட்பதிலிருந்து நான் துர்பாக்கியம் ஆகல, நிராசை அடையல, அப்படின்னு விரக்தி அடையலன்னு சொல்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆனா காரணம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட பேசுறாங்க பாருங்க. வகான திம்ராத்தி ஆக்கிரன், அல்லாஹ்வே நீ குழந்தை தருவேன்னு சொல்றாங்க. என்னுடைய மனைவி மலடியா இருக்கா அப்படின்னு சொன்னால் பிள்ளை பெற முடியாத அளவுக்கு அவருடைய இருக்கா. அப்படி இருக்கும் போது அல்லாஹ் ஒரு இடத்துல துவா கேட்கிறேன், ஃபஹபிலி மில்லதுன்க வலியா, எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்து, எனக்கு ஒரு துணை ஏற்படுத்துன்னு சொன்னதுக்கு பேர் சொல்றதுக்காண்டி இல்லை. நமக்கு ஒரு பிள்ளை பேர் சொல்லணும் பிறத்துனா எனக்கு பின்னால சொல்லணும், அதுக்காண்டி இல்லை, சம்பாதிக்கிறதுக்காண்டி இல்லை. ஆனா அவன் கேட்டது எனக்கு பின்னால் தாவா எடுத்து வைக்கணும், குர்ஆன் சொல்லி காட்டுது. ஏன்னா நபிமார்கள் சொத்து அவ்வளவு உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் சொத்து சேர்த்தாலும் சொத்து யாருக்கு? வாரிசு கிடையாது. அனைத்து எங்க போயிடும்? அரசுக்கு போயிடும், சதகா போயிடும். ஆனால் எதுக்காண்டி கேட்டாங்கன்னா எனக்கு பின்னாடி தாவா படி நடக்கணும், உன்னை பத்தி யாவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே யார் ஜக்கரியா அல்லாஹ் அழைக்கணும். ஜக்கரியா அவர்களை நான் முபஷ்ஷிருக பிகுலாமி, உங்களுக்கு ஒரு ஆண் புதல்வரை தருவோம். இஸ்முஹு, அவருக்கு நாமே பேர் வைத்தோம். யஹ்யா என்ற பேரை யார் பேர் வச்சா? பேர் சுட்டினா அல்லாஹ் பேர் சுட்டினான். சூட்டிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும்? லம் நஜஅல் லஹு மின் கப்ல சமியா, உலகத்துல இதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த பேர் சூட்டவே இல்லை, இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த பேரை வைக்கிறோம். எவ்வளவு பெரிய பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் குர்ஆன் கதையா அல்லது கப்சாவா அல்லது தினமணி படிக்கிற மாதிரியா அல்லது 10 செய்தி கேட்கிற மாதிரியா? உண்மையிலே அல்லாஹ்வுடைய கலாம் தான் நினைச்சோமா? அல்லது ரமதானுடைய பொக்கிஷமா நினைச்சோமா? அல்லது ரமதான் வந்தா விழா எடுப்பதற்காக நினைச்சோமா? அல்லது திருக்குர்ஆன் மாநாடு நடத்த நினைச்சோமா? சகோதரரை சிந்திக்கணும். அப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வந்துட்டேன்னு வைங்களேன், எவனால அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு கொள்கை கோட்பாடுக்கு குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது? ஆறுதலாக சொல்கிற செய்தி பார்க்கிறோம். அப்ப கால ரப்பி அண்ணா எப்போ திருப்பி கேட்கறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு எப்படி அல்லாஹ் குழந்தையை தருவா? உக்கான திம்ராத்தி ஆக்கிறேன், என் மனைவி தான் மலடியா இருக்கிறார்கள். ஓது பலகுது கிபிரி இதியா, நானோ உயிர்ந்த தள்ளாடி இறுதி கடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், இது நமக்கு பாடம். கால கதாலி, அப்படித்தாண்டா செய்வேன், அல்லாஹ்வுடைய பாடம் அப்படின்னு சொல்லணும், அப்படித்தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கால ரப்புக்கு வாழைய ஐயன், எனக்கு ஈஸி, உங்களுக்கு தான் இது கஷ்டம், மருத்துவரால முடியாது. அப்ப கேட்கிறான் திருப்பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உட்காந்து கலத்துக்கு மின் கபரு, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னால உடம்பு தக்கம் செய்ய ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் இப்படி கொண்டு வந்தேன், அது மாதிரி நான் தருவோம் உங்களுக்கு சொன்ன உடனே ஃபஸ்தஜப்னா, அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் பதிலளித்தோம். வஹப்னா லஹு யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம்.
வாஸ்லஹ்னா லஹு ஜௌஜ. இங்கதான் இங்கதான் நீங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, இங்கதான் ரொம்ப கவனிக்கணும். வாஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, குழந்தை பெறதுக்கு உள்ள ஏற்பாடு யாரு செய்தோம்? நாம செய்தோம்னு சொல்றான். இன்னைக்கு மருத்துவத்தில் போய் கிடந்து தள்ளாடுறோம், அது கூடாது இல்லை. மருத்துவத்தை போய் முண்டுறோம், அல்லாஹ்கிட்ட முண்டுறோம். வாஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அப்ப அல்லாஹ் நாம கற்பனை பண்ண முடியாத, நம்மளால் முடியாத, நம்ம சக்திக்கு அப்பால் பட்டது இல்லாத உருவாக்க அல்லாஹ் வாஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, குழந்தை பெறுவதற்காக அவன் மனைவியை நாம் சீர் செய்தோம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரிலாம் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொன்னா சும்மா இந்த ஜும்மா பையன் நாம் பேசுவதா இல்லை, நீங்க கேட்குவதா இல்லை, ஒரு செயல் செய்யணும். அவங்க என்ன செஞ்சாங்க? அவ்வளவு பேருக்கும் பதிலளித்தவன் ரப்புல் ஆலமீன் யார் யாருக்கெல்லாம் பதிலளித்தானோ, வெற்றியை கொடுத்தானோ, ஈடேற்றத்தை கொடுத்தானோ, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானோ, எல்லாமே செய்தானோ, அவங்களுடைய தன்மை எப்படின்னு தெரியுமா? இன்னும் காணி சாரிவனும் ஹைராத், நன்மையில வேகமா போவாங்க, போட்டி போட்டி. அது மட்டுமல்ல, வயஜஊலனா ரஹபன் வ ரஹபா, ஆசைப்பட்டவர்களாகவும் அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அதான் சொல்லி தருவாங்க, பைனல் ஹௌஃபி வ ரஜா, அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கணும், அல்லாஹ் தருவான் நம்பிக்கை இருக்கணும். உட்கார்ந்துனா ஹாஷிமின், எனக்கு முற்றிலும் படியக்கூடியவராக இருந்தார். ஒரு நம்பிக்கை இல்லைங்க. சவுர் கோயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நிக்கிறாங்க, சுத்தி யாருண்டா அந்த கோயில் மட்டும் வேகமா பார்த்து வந்துடும், அதே போட்டு இடிச்சு போடணும், போங்கடாங்க உங்களுக்கு ஒரு சரித்திரம் இல்லைன்ட்டு. அப்படி பார்க்குற சுண்ணத்துல ஒரு இஸ்லாமிய அத்தாட்சியா பார்க்குறோம். சவுர் கோயில் நிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தை அடிச்சுட்டு யாரும் நிற்கலாம், அவனை கூட்டம் நிற்குது. காப்பாத்தினது யாரு? ரசூலுல்லாஹ்வே. அதுபோல எத்தனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டமும் ஓடி வருது. முன்னால என்ன இருக்குது? விழுந்தா கடல். அல்லாஹ் எப்படி காப்பாத்துறான்? எத்தனையோ சம்பவங்கள் ஒண்ணு வாழ்ந்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை குர்பானி கொடுக்க வர்றோம், ஹஜ்ஜில கவனிக்கிறோம், எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம், தொழுகையிலும் அவங்களோட பேரை சொல்றோம். கடைசியாக நெருப்புல போனபோது கடைசி வார்த்தை என்ன வந்தது? என்ன வந்தது? புகாரி இமாம் கொண்டு வராங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன், ஒரு நியமல் வக்கீல், பாதுகாப்புல அவன் பாதுகாப்பான், எனக்கு என்ன, நான் உள்ள போறேன் தூக்கி போட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு எந்த ட்ரெஸ் இல்லாம போட்டாங்க, நல்ல எரியட்டும் சொல்லி திருப்பி வெளியே வந்தாங்களா என்ன? அப்ப இந்த நம்பிக்கை செய்யணும். அவங்க மட்டும் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? இது அல்லாஹ் சொல்லி சொல்லி நம்மளை ஈமானை என்ன செய்யறான்? வலுப்படுத்துறான். அல்லாஹ் சொல்லி சொல்லி நம்மளை உறுதிப்படுத்துறான். அல்லாஹ் சொல்லி சொல்லி நிராசை அடையாதா, விரக்தி அடையாதுன்னு சொல்லி காட்டுறான். இவ்வளவு எத்தனாவது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஒரு வசனத்தை சொன்னான், இவ்வளவு சரித்திரத்தை சொல்லி லகத் கான ஃபீ கஸஸிஹி இப்ரத்துன், எல்லா நபிமாரின் சரித்திரம் சொல்றான். எதுக்கு? ஸ்டோரியா, 100 மசலா கதையா? இவ்வளவு சரித்திரம் சொல்றேன், எல்லா நபிமாரின் சரித்திரம் குர்ஆன் சூரத்துல் கஸஸ்ல என்னது குர்ஆன்ல இருக்கு அத்தியாயம். இவ்வளவு நபிமாரின் சரித்திரம் சொல்றேன், எதுக்குப்பா? இப்ரத்துன், இதுல படிப்பினை இருக்கிறது, இப்ரத்துன் இதுல பாடம் இருக்கிறது, இப்ரத்துன் இதுல உண்மை இருக்கிறது, இப்ரத்துன் இதுல ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படி சொல்றோம். யாருக்கு? லியூலில் அல்பாப், அறிவு இருந்தாதான், அறிவுடையவருக்கு தான். மாக்கான ஹதீஸை இஸ்தரா, இவ்வளவு சரித்திரம் இட்டு கட்டப்பட்ட சரித்திரம் அல்லடா அப்படி சொல்றாங்க. அருமையான சகோதரர்களே, அதனால கனூத், நிராசை அடைவது யார் தன்மை? காவிரியோட தன்மை. எப்போ நிராசை அடைஞ்சாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல வைங்களேன், நம்ம என்ன செஞ்சிடும்? நிராசை அடைஞ்சிடும். நினைப்பதுதான் நடந்து விட்டால் தெய்வமே எதுவும் இல்லை, அவன் கூப்பாடு போடுறான். அப்ப அவன் நினைக்கிற மாதிரி நான் நடக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா உடனே என்ன செஞ்சிடும்? நிராசை. பாருங்க, நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நடந்துடும். 2 வருஷமா 3 வருஷமா மன்றாடி மன்றாடி ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி துவா கேட்டோம், கிடைக்கிறதே இல்லை. பையனுக்கு வேலை கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்னோட வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வந்தா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடந்துருக்கும். 5-6 வருஷம் கழிச்சு அப்ப ரப்பு ஒத்து வச்சிருக்கான், அந்த வத்து கலாகத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியல, உடனே முந்துறீங்க, உடனே நிராசை துவா கேட்கப்பட முடியுமா? முடியாது. எனவே அருமையான சகோதரர்களே, நிராசை அடைவது கூடாது. லாய் கலிஃபுல் நஃப்ஸ், அல்லாஹ் நம்புங்க. லாய் கலிஃபுல் நஃப்ஸ் இல்லா உஸா, சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் கஷ்டம் தருவானா? தர மாட்டேங்கிறான். அப்ப அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்? வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அருமையான செய்தியை சொல்லுவான், ஓவல்லதி யனஸில் கைஸ, மழையே பெய்ய மாட்டேன் கைவிட்டு எல்லாம் மக்கள் என்ன மழை சரியான வெயில் அடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சு எல்லாம் வெளியும் போவோம். சரி, உச்சி வெயில் திடீர்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஓவல்லதி யனஸில் கைஸ, நாம் மழையை இறக்கிறோம், மிம்பாதி மாக்கடத்து, இவங்க எல்லாம் நிராசை ஆயிட்டாங்க, மழையே வராது முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம், வயன்சுர் ரஹ்மத்தா, நம்முடைய அருளை இறக்கி ஒளியை செய்யறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நம்முடைய சக்தி உட்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிற முதல் உரையே, ரப்புல் ஆலமீன் பேசுவான், ஏன் மனிதர் நிராசை அடைகிறா என்பதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் பேசுவான். ஒய்தா அதக்கலன்னாஸ், இது நம்முடைய யதார்த்தத்தை படத்தை எப்படி புரிஞ்சுக்காம பாருங்க. குர்ஆனை ஒய்தா அதக்கலன்னாஸ,
ரஹ்மத்தன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலேயே உங்களை சுவைக்க செய்தார், அதிலே மூழ்க செய்தார், அதிலே உருண்டோடினான், அதிலே வளர்ந்தான், அதிலே உருண்டு பிறண்டு எழுந்தான். மனுஷன் நினைக்கிறான் ஃபரிஹு பிஹா, ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் தர வேண்டியதுதான் தரும், நம்மளை கைவிடல அப்படின்னு செய்யலாம். உதாரணமா சிஹத் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஆரோக்கியம் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரியா இருக்கும், ஏற்றத்தாழ இருக்கும், வியாதி வரும் போகும். ஆரோக்கியம், சுகம், சந்தோஷம், செல்வம், செல்வாக்கு, அல்லாஹ்வுடைய உதவி, பாதுகாப்பு, இன்னும் மகிழ்ச்சி, மழை, இது போன்றெல்லாம் தொடர்ச்சியா கிடைச்சா சந்தோஷத்திலே மிதக்கலாம். அதே சமயத்துல துசிபும் செய்யாதுன்னு கத்தமது ஆயுதி, அவன் செஞ்ச பாவத்தினால்தான் அவனை பிடிக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் பிடிச்சிக்கன்னு சொன்னா இது அவன் எப்படின்னு தூங்கணும். அவன் என்ன செய்யறான், நிராசை அடைஞ்சிடறான். படைச்சவன் கரெக்டா சொல்றான் நம்மளை பத்தி. நான் அவனுக்கு தானே தெரியும், வேற யாரும் தெரியாது. வறுமை வந்துட்டு வைங்க, வேலை வாய்ப்பு வந்துட்டு வைங்க, பயம் வந்துட்டு வைங்க, முசீபத்தில் வந்து வைங்க, உலக நெருக்கடி ஆகிட்டு வைங்க, அது போல வந்து வேற என்னெல்லாம் நஷ்டம் வந்துட்டு வைங்க, உடனே அல்லாஹ் நிராசை அடையணும். அதுதான் அல்லாஹ் பேசுவான், உத்திருக்கல் ஐயா உதாவிவா பேரநாசி, எல்லா நேரத்திலையும் சமமாக வாழ்ந்து அப்படி கீழே மேலதான் ஒத்திருக்கல் ஐயா உதாவிவா பேரநாசி. ஜனங்களுக்கு மத்தியில் காலத்தை சுழற்சி செய்யணும். ஒரு கசந்த காலமாக இருக்கும், அப்புறம் இனிப்பு காலமாக சந்தோஷமான காலமாயிடும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, உடுக்க உடை இருக்காது. நிறைய பேரை பார்த்துருப்போம், கிழிஞ்ச டவுசர் போட்டு அடைஞ்சவங்க இன்னைக்கு சிலிப்பில் வாழ்றாங்க. இது இப்போ உங்களுக்கு சொன்னோடனே உங்களுக்கு யாராவது ஒரு மனசில் வரும், அது யாரு கையில இருக்குது. அதனால விரக்தி என்பது தெரியாது. அவன் வந்தவன தலைவர் நடப்பான் அல்ல சொல்லி காட்டுறான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அருமையான ஹதீஸே குதூசி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றதா சொல்லி காட்டுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வர்றாங்க. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அன இந்த வன்னி அபதி அடியார் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனோட நான் நடப்பேன். எப்படின்னு சொன்னால், இன் வன்ன ஹைரன், என்னை நல்லது செய்வான், எனக்கு நல்லதை செய்வான் அவனை நினைத்தால் ஃபலஹு ஹைர், அவனுக்கு நன்மையை செய்வேன். ஒயின் வன்ன ஷர்ரன், அல்லாஹ் என்ன தராபடி செய்ய போறாங்கன்னா அவனை தீங்கு தான் செய்வேன். நீங்க எப்படி அல்லாஹ் நினைக்கிறீர்களோ அப்படியே அல்லாஹ் மாறுவான். உங்க என்ன அலைகள் எப்படி ஓடுகிறதோ அப்படித்தான் உங்களோட அல்லாஹ் இருப்பான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தி பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம விரக்தி அடையக்கூடாது. நம்ம கொண்டு வந்தது எதுவுமே இல்லை, கொண்டு போவது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். எந்த நேரம் மரணம் வரலாம், ரப்புக்கு சொந்தமானவர்கள். அதனால வந்து உலகத்துல ஏற்றத்தாழ இருக்கத்தான் செய்யும். கலா கதிரை அவன் எழுதி விட்டான், நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது, நம் கையில தரப்படல. அதனால விதியின் பிரகாரமே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால விரக்தி என்பது ஈமானை பாதிக்கும், விரக்தி என்பது குஃப்ரின் பக்கம் சேர்க்கும், விரக்தி என்பது அல்லாஹ்வுடைய கலாம் வழிகேட்டின் பக்கம் சேர்க்கும், விரக்தி என்பது இஸ்லாமிய கொள்கையை விட்டு போயிடுவீங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிறவான கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா ஜாவுக, நபி அவர்களே உங்களிடத்துல வந்தால், அல்லதீன சிலர்கள் வந்தால், யூமினூன பிஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய குர்ஆனை, நம்முடைய வசனத்தை நம்பியவர்கள் வந்தால், ஃபகுல் சலாம், இதான் நமக்கு மருந்து. விரக்தியாகாமல் இருக்கிறதுக்கு, நிராசையாகாமல் இருக்கிறதுக்கு, அவநம்பிக்கையாகாமல் இருக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராகிறதுக்கு இதான் பெரிய மருந்து. ஃபகுல், நபி அவர்களே சொல்கிறாங்க. இந்த வசனம் நமக்கு இன்னைக்கு சொன்னோம், நபி இல்லாட்டாலும் கூட. ஃபகுல் இன்னைக்கு குர்ஆன் பேசிக்கொண்டு இருக்கிறது, நம்மளை பார்த்து சொல்லுது. ஃபகுல், நீங்க சொல்லுங்க, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. கதப ரப்புக்கும், உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அல்லாஹ் விதியாக்கிட்டான், அல்லாஹ் எழுதிட்டான் மூமின்கள் மீது. அலா நஃப்ஸிர் ரஹ்மா, உங்களுக்கு அருள்கொடை தருவதாக அவன் மீது விதியாக்கிட்டான், யாரும் விதியாக்கல. அப்ப அந்த அடிப்படையில ரிஸ்கை தருவோன் அல்லாஹ், கஷ்டத்தை போக்குவன் அல்லாஹ், நோயை போக்குவன் அல்லாஹ், துயரத்தை போக்குவன் அல்லாஹ், சம்பளத்தை தருவன் அல்லாஹ், வேலை வாய்ப்பை தருவன் அல்லாஹ், குழந்தை பாக்கியை தருவன் அல்லாஹ்.
என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வல்ல ரஹ்மான் இடத்துல ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை அனைவரும் பெருமான கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி